ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது யுவர் ஃபால்ட்டோட தேர்ட் பார்ட்டு. அதாவது யுவர் ஃபால்ட் ட்ரைலாஜியோட கடைசி பார்ட் இது. ஃபஸ்ட்டு 2 பார்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கு. அதோட லிங்க்கு மேலே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த 2 பார்ட்டையும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். சரி, இப்போ இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? அதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் சொல்லிக்கிறது தான், நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே போகிற போக்கில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு போனீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இந்த ஸ்டோரி இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நிக்கும் நோவாவும் பிரிஞ்சு இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கிற புக் ஸ்டாலில் நிக்கோட ஃபோட்டோ போட்டிருக்கு. அந்த புக்கில் அவனை பற்றின ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த சின்ன வயசுலேயே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி ஆயிருக்கான், இவன் தலைமையில் அந்த பிஸ்னஸ் இன்னும் பெருசாக வளரப்போகுது, அப்படி இப்படின்னு அந்த புக்கோட டைட்டில் இருக்க. நோவா அதை பார்த்து ஏளனமாக சிரிச்சுக்கிறா. ஃப்ளைட்டை போர்ட் பண்ண நோவா அவளுக்கு இருந்த பதட்டத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்த பேசஞ்சர் மேலே காஃபியை சிந்திடுறா. நல்ல வேளை அவன் கோவப்படலை. ஒரு புன்னகையை அவளுக்கு ப்ரெசண்டாக கொடுத்துட்டு அந்த காஃபியை தொடச்சிக்கிறான். நோவா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறா. அவன் பேர் சைமன். இருக்கட்டும் பார்த்துக்கலாம், ரொம்ப பெருந்தன்மையாக அவளை மன்னிச்சிட்றான். இதே ஒரு ஆம்பளை பையன் அவன் மேலே காஃபியை கொட்டியிருந்தானா இந்நேரம் அந்த ஃப்ளைட்டில் அடிதடி ஆயிருக்கும். பொண்ணுங்கிறனால 32 பல்லும் தெரியுது பாருங்க. ஃப்ளைட்டு ட்ராவலில் அந்த சைமன் நோவா கூட பேச்சு கொடுத்துட்டே வரான். ஆனால் நோவாக்கு அவன் கூட பேசுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவன் பார்த்த அந்த ஆர்டிக்கலே அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. யாருக்கு தான் எக்ஸை நல்ல நிலமையில பார்த்தா பிடிக்கும் சொல்லுங்கள்? இப்போ ஒரு வழியாக லேண்ட் ஆகி அவங்கவுங்க டெஸ்டினேஷனுக்கு போக வெளியே வர அந்த சமயத்தில் தான் ஓடி வந்த மைக்கேல், வாங்களே, நீங்கள் எங்கே போகணுமோ என்னோட கார்டே நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன், வழியை வந்து ஆஃபர் பண்ணுறான். இல்லை பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு வருவா, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நோவா அவனை கட் பண்ணி விட, நோவா எதிர்பார்த்த மாதிரியே ஜென்னா அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஆக்சுவலாக இந்த கல்யாணம் ஜென்னாவுக்கு தான். ஜென்னாவும் லயனும் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டில் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. போன பார்ட்லேயும் கூட அவங்க பிரேக்கப் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மனசு விட்டு பேசி சமாதானமாகி இப்போ கல்யாணங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் மூவ் ஆயிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்காகத்தான் நோவா வந்திருக்கா. அவளை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரா ஜென்னா. இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன்லாம் அங்கே ரொம்ப தடபுடலாக போயிட்டுருக்கு. இந்த ஜென்னா ரொம்ப பெரிய பணக்காரி, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த கல்யாணத்துக்கு மணப்பெண்ணோட தோழி நோவா தான். அந்த மாதிரி லயனுக்கு மணமகன் தோழனா நிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நிக்க பார்த்து 4 வருஷம் ஆச்சு. அவனை பற்றின நினைப்பே என் மனசுக்குள்ளே இல்லை. அவன் இந்த கல்யாணத்துக்கு வரான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். ஏன் என்கிட்ட இதை முதல்லையே சொல்லலை அப்படின்னு ஜென்னா கிட்ட சண்டைக்கு பாயிரா. ஆனால் ஜென்னாவோ, இதோ பாரு நோவா, நீ எனக்கு எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்டோ அதே மாதிரி லயனுக்கு நிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனை கூப்பிடாம எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும் சொல்லு? இங்கே பாரு, உங்கள் 2 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு வந்த சாக்கில் அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்குங்க. உன் மனசு என்னங்கிறது எனக்கு தெரியும்டி. இன்னும் நீ நிக்க மறக்கல தானே அப்படின்னு ஜென்னா கேட்கவும் நோவா அமைதி ஆயிடுறா. ஏன்னா இன்னும் அவன் மனசுக்குள்ள நிக்கு இருக்கா. ஆக்சுவலாக நிக்கு தான் இவ்வளோ வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பான், இவன் வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டான். அந்த கிளைமாக்ஸுக்கு முன்னாடி மழை வந்த சீனில் மைக்கேல் ரூம்லேருந்து இவன் வெளியே வருவா இல்லையா, அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு தப்பான கனெக்ஷன் இருக்குன்னு கோவிச்சிட்டு நிற்க போயிருப்பான். அதோட செகண்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ள எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு தான் அந்த செகண்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையில் நோவாவும் மைக்கேலும் அன்னைக்கு உறவில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த விஷயம் நிக்குக்கு தெரிய வர என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத அப்படின்னு கோவிச்சிட்டு போனவன் தான். இந்த 4 வருஷத்தில் அவன் முகத்தையும் கூட இவன் பார்க்கல. இப்போ மறுநாள் அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்காக எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு கார் வந்து நிற்க, அந்த கார்ல இருந்து நிக்கு கீழே இறங்குறான். யதார்த்தமாக நோவா அவனை பார்த்துட்றா. நேருக்கு நேர் பார்க்கறத தவிர்க்கறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. நிக்கு வந்ததும் அங்கே பார்ட்டி களை கட்டுது. அந்த சமயத்தில் ஜென்னா வேணுன்ட்டே அவளோட அண்ணனான மேக்ஸ்வெல்லை கூப்பிட்டு வந்து நோவாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. மேக்ஸ்வெல்லும் நோவாவும் க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தா அதை பார்த்து நிக்குக்கு பொறாமை ஏற்படும். அதன் மூலமாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் மேக்ஸ்வெல்லை நோவாக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. நோவாவும் மேக்ஸ்வெல் கூட மும்முரமாக பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் அங்கே வந்த நிக்கு நோவா பேசிகிட்டு இருக்க அவள் பேச்சை இடமறைச்சு மேக்ஸ்வெல்லுக்கு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறான். அதாவது நோவாவை அவன் நோஸ் கட் பண்ணுறானாமா. இதனால் நோவா கடுப்பாயிடுறா. பதிலுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, லயனோட தம்பி ஒருத்தர் இருக்கிறான்,
நல்லா வெந்த கொலா புட்டு மாதிரி அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, ஏய் நம்ம 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்துல தேவையே இல்லாம போய் ஒரு முத்தம் வைக்கிறா. இதை பார்த்து நிக்கு கடுப்பாகணும் அப்படின்னு, ஏன்னா அவன் நோஸ் கட் பண்ணிட்டா, இவளும் அவனை நோஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதனால போட்டோ ஷூட்டு, நண்பர்கள் மீண்டும் சந்திக்கிறது, பார்ட்டின்னு அந்த இடம் ரொம்ப வைபா இருக்கு. அந்த சமயத்துல தனியா நடந்துட்டு இருந்த நோவாவை நோக்கி நிக்கு நடந்து வர, தன் கூட தான் நிக்கு பேச வர்றான் அப்படின்னு ஒரு கணம் நோவாவும் எதிர்பார்த்து நிக்கிறா. ஆனா நிக்கு பார்த்தீங்கன்னா, நோவான்னு ஒரு கேரக்டரை அவன் பார்க்கவே இல்லையாமா. அந்த மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு அவளை கிராஸ் பண்ணி போக, இது நோவாக்கு இன்னும் கடுப்பாகுது. இந்த சமயத்துல தான் அந்த வெட்டிங் பிளானரு வெட்டிங் ப்ரீ ஷூட்டுக்காக வேற ஒரு லொக்கேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வண்டியில கிளப்பிட்டு, ஜென்னா கொடுத்த ஐடியா படி நோவாவை நிக்கோட கார்ல வர சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. நோவாக்கும் வேற வழி இல்லை, நிக்கோட கார்ல தான் இப்போ வந்தாகணும். வேண்டா வெறுப்பா அவளும் டிராவல் பண்றா. ஏற்கனவே நோவா நிக்கு மேல செம கடுப்புல இருக்கிறா. இப்ப காருக்குள்ள என்ன ரகலை பண்றான்னு பாருங்க. வேணுன்ட்டு ஏசி காருக்குள்ள புழுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோரை விண்டோ கிளாஸை ஓபன் பண்ண, நிக்கு அதை க்ளோஸ் பண்றான். அவன் க்ளோஸ் பண்ண, இவ ஓபன் பண்ண, இவ க்ளோஸ் பண்ண, அவன் ஓபன் பண்ண அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ள ஒரே போட்டியா இருக்கு. அடுத்தது அடிதடி தான் அப்படின்னு எதிர்பார்க்குற சமயத்தில் அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்றாங்க. நல்ல வேலை அடிச்சுக்கல. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இவங்க 2 பேரும் போட்டுக்கிற அந்த குட்டி குட்டி சண்டை, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கு இந்த சீனே உதாரணம். அதுக்கப்புறம் இந்த வெட்டிங் பிளானரு ஜென்னா கொடுத்த ஐடியா படி பொண்ணோட தோழியும் மணமகனோட தோழனும் 2 பேரும் போய் ஒன்றா நில்லுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. வேற வழி இல்லாமல் 2 பேரும் கடுப்பில் தான் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. பக்கத்தில் நின்னா மட்டும் பத்தாது, ஏமா கல்யாண பொண்ணோட துணை பொண்ணு, அவன் கைக்குள்ளவும் கையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, வேண்டா வெறுப்பா இவ்வளோ கை கோர்த்துக்கிறா. இவங்க 2 பேரும் ஏன் அவங்க சொல்றதுக்கெல்லாம் அமைதியாக இருக்காங்கன்னா, இந்த கல்யாணத்தில் எந்த விதமான பிரச்சனையும் தங்களால் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்ல கடிச்சிட்டு 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் வெளியில தான் இப்படி கீரியும் பாம்புமா இருக்கிறாங்களே ஒழிய, இன்னும் அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள காதல் இருக்கத்தான் செய்யுது. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் இங்கே வந்ததுக்கு காரணமே, ஒரு நல்ல சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு அடி மனசுக்குள்ள 2 பேர்த்துக்கும் அந்த ஆசை இருக்கு. அந்த ஆசைக்கு தீனி போடுற மாதிரி தான் லயனோட தம்பி இருக்கானே அந்த கொலா போட்டு, அவன் நிக்கோட கையில் இருக்கிற அந்த டேட்டுவை பார்த்து எல்லாத்துக்கும் காமிக்கிறான். அதான் போன எபிசோட்ல நிக்கும் நோவாவும் ஒன்னா இருந்த சமயத்தில் அவளை கடிச்சு வச்சுட்டாங்கிறதுக்காக அவ யூ ஆர் மைன் அப்படின்னு பர்மனண்ட் மார்க்கரில் அவன் கையில் எழுதியிருப்பா இல்லையா, லேட்டராக நிக்கு அதவே டேட்டுவாக குத்திருப்பான். அதைத்தான் இந்த கொலா போட்டு பார்க்குறான். தூரத்தில் உட்காந்து நிற்கவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற நோவா என்னத்தான் அவன் மனசுலேருந்து அழிச்சிட்டான், ஆனால் இந்த டேட்டுவை இன்னும் அழிக்காம தான் வச்சிருக்கான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறா. ஒரு வழியாக ஜென்னாக்கும் லயனுக்கும் அந்த கல்யாண தருணம் வருது. 2 பேரும் மோதிரம் மாற்றி அவங்க வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்ட்டியில் லயன் நிக்கு கிட்ட, டே மச்சி நம்ம அடிக்கடி ஒரு வாட்டர் ஃபாலுக்கு போவோம் இல்லையா, அங்கே தாண்டா என்னோட ஹனிமூனை வச்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னு நிக்கு கிட்ட சொல்ல, டே மச்சான் தனியாக போய் குளிக்கிறதுனா அது ஓகே, அதுக்கு அடியில் போய் நின்று நீ பேண்ட் ஜிப்பை ஓப்பன் பண்ணினா உன் தம்பி காணாமல் போயிடுவான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மூடிட்டு இங்கே ரூமுக்குள்ளேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பார்ட்டியில் ஆளாளுக்கு ஜோடி ஜோடியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நோவா லயன் கூட டான்ஸ் ஆடுறா, ஜென்னா நிக்கு கூட டான்ஸ் ஆடுறா. அப்பதான் லயனை பார்த்து ஜென்னா கஞ்சாட காமிக்கிறா. அதை புரிஞ்சுக்கிட்ட லயனும், ஏ நிக்கு இங்கே வா, நீ என் பொண்டாடி கூட டான்ஸ் பண்ணா நான் எப்போ போய் அவ கூட டான்ஸ் பண்ணுறது, போ நீ உஞ்சோடியை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும், வேற வழி இல்லாமல் நிக்கும் நோவாவும் டான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பாடியும் டச் ஆக அவங்களுக்கு பழைய நினப்புகள்லாம் வருது. இப்போ தாபமாக மாறுது. அங்கேயே அவளை மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிடறான் நிக்கு. அதை தொடர்ந்து அவளை ரூமுக்கு தூக்கிட்டு வந்து போட்டு புடின்னு பிடிச்சிட்றான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆஹா தப்பு பண்ணிட்டனே, இவ என்னோட எனிமையாச்சே, எனக்கே துரோகம் பண்ணவளாச்சே, இவ கூடவா வந்து படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி கூட பார்க்காம பெட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே போறான். நோவாவும் பெருசா கண்டுக்கல. போகும்போது அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நிக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறான். ஏன்னா நோவாக்கு இருட்டுனா பயம். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நீங்க பார்த்துருப்பீங்க. என்னடா இவோ பரவாயில்லையே, இப்போ நோவாக்கு இருட்டுனா பயம் இல்லை போல அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் போறான். இப்போ அந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மாசங்கள் உருண்டோடுது. நோவா அவ காலேஜ் படிப்பை முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கிடுறா. நோவா பார்ட் டைமா டெலிவரி உமனாக ஒர்க் பண்ணுறா. அந்த சமயத்தில் தான் ஒருத்தன் மேலே மோதி கீழே விழுக, அதில் அடிப்பட்டதால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரா. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மைக்கேல் இருக்கான். மைக்கேல் யாருன்னு தெரிஞ்சது இல்லையா, இந்த மைக்கேல் தாங்க நிக்கும் நோவாவும் பிரியறதுக்கான முக்கிய காரணம்.
இவன் தான் மழையில நனைஞ்சு வந்த அந்த நோவாவை அன்னைக்கு ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணியிருப்பான். அது நிக்குக்கு தெரிஞ்சனால தான் இவங்க பிரிஞ்சுட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச கதை. இப்போ அவனை அந்த ஹாஸ்பிட்டல் டைரக்டர் கூப்பிட்டு வார்ன் பண்றாரு. இதோ பாரு மைக்கேல், இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸுக்கு எதிரா உன்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கூட நீ தேவையில்லாம அஃபேர்ல இருந்திருக்க. உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு அவனை வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இங்க நிக்கு அவனோட லண்டன் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் கூட ஒரு மீட்டிங் போடுறான். அவன் வயசுல தான் சின்ன பையன், ஆனால் பிஸ்னஸில் அவன் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கான். அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஸ்டாஃபுகளை எல்லாத்தையும் உடனடியாக டெர்மினேட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸை நம்ம குறைக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். அதன்படி பல பேர் அந்த கம்பெனியில் இருந்து வேலையை விட்டு தூக்கப்படுறாங்க. இங்கே நோவா ஒரு இன்டர்வியூக்காக அவள் காரில் போயிட்டுருக்கா. இப்போ நோவா ஒரு டெக் ஜாபுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கா. அந்த ஆஃபீஸ்க்கு உள்ளே வர அங்கே பார்த்தா அந்த சைமன் நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த கம்பெனிக்கு அவன் தான் சிஇஓ. அவனுக்கு ஏற்கனவே நோவா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அந்த மீட்டிங் ரொம்ப சுமூகமாக போக நோவாக்கு அங்கே வேலை போட்டு கொடுக்குறான். இங்கே லயனும் ஜென்னாவையும் காமிக்கிறாங்க. ஒரு வாட்டர் ஃபாலுக்கு போய் ஹனிமூன் கொண்டாடணும்னு லயன் சொல்லியிருப்பான்ல, நிக்க அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறத மீறி ஜென்னா கூட உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வாட்டர் ஃபாலுக்கு கூட்டிகிட்டு வர நிக்கு சொன்ன மாதிரியே அவனால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அந்த வாட்டர் ஃபால் அவ்வளவு ஃபோர்ஸாக அடிக்குது. இதனால் கடுப்பான ஜென்னா அதை பத்திரமா உள்ளே போட்டு பூட்டி வச்சுக்க, ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் பாரு பக்கி அப்படின்னு கோவிச்சிட்டு போயிடுறான். இங்கே நிக்கும் சோஃபியாவும் ஒரு வித ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நிக்கு நிறையா எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு தூக்குனா இல்லையா, அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நிக்கோட அப்பாவை கல்லெடுத்து அடிச்சிட்றான். இதனால் அங்கிருந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அவனை மூஞ்சி கிஞ்சியெல்லாம் உடச்சி விட்டுறானுங்க. உன்னை பழிவாங்க அவன் விடமாட்டான்டா அப்படின்னு நிக்க பார்த்து அவன் கத்துறான். திடுதுப்புன்னு வேலையை விட்டு தூக்குனா அந்த வழி என்னங்கிறது என்ன மாதிரி உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படித்தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஏகப்பட்ட லே ஆஃப், பெஞ்சில் உட்கார வைக்கிறதுன்னு படாத பாடுபடுத்துறானுங்க. நம்மளுக்கு இருக்கிற அதே வழி தானே இவங்களுக்கும் இருக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் நிக்கு டிவியில் பார்த்துட்டு இருக்கான். போர்டு டைரக்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு பேர்த்த வேலையை விட்டு தூக்கணும்னா அது கம்பெனிக்கே எதிராக முடிஞ்சிடும். அதனால் இந்த லே ஆஃபை திரும்ப வாங்குங்க அப்படின்னு நிக்குக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இங்கே இப்போ நோவா சைமனோட பர்சனல் செக்ரட்டரி ஆகிட்டா. நோவாக்கும் சைமனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சைமனுக்கும் ஆல்ரெடி நோவாவை பிடிச்சிருக்கு. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. இங்கே நிக்கு சோஃபியாவை ஒரு ஹை கிளாஸ் காஃபி பாருக்கு வர சொல்லியிருக்கான். அவளும் வர்றான். அப்போ தான் நிக்கு என்ன சொல்கிறான்னா, நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நான் சிங்கிள்ங்கிறதால தான் என் முடிவை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம 2 பேரும் ஃபேக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் காமிச்சிக்கலாம். இதன் மூலமாக இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சோஃபியா கிட்ட சொல்ல, அவளுக்கு ஏற்கனவே நிக்கு மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. வேண்டான்னா சொல்லுவா, சந்தோஷமாக அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறா. இங்கே சைமனும் நோவாவும் சாயங்கால வேளையில் காலார ஒரு வாக்கிங் போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் சைமன் தன் மனசுக்குள்ள இருக்கிற காதலை நோவா கிட்ட வெளிப்படுத்துறான். நம்ம 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா சைமன் அப்படின்னு அவன் காதலை ஏற்க மறுத்துறா. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சைமன் கம்பெனியோட மெஜாரிட்டி ஷேர் எல்லாம் ஒரு பர்டிகுலர் கம்பெனி வாங்குது. அதனால அந்த கம்பெனியோட டைரக்டர் இன்னைக்கு இவங்களை மீட் பண்ண வராங்க அப்படிங்கிற நியூஸ் வர அந்த ஆஃபீஸே ரொம்ப டென்ஷன் ஆகுது. நோவா தான் சின்ன சின்ன கேம் மூலமாக அங்கே இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைக்கிறா. அந்த சமயத்தில் அந்த கம்பெனி இன்வெஸ்டரும் உள்ள வர அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம நிக்கு தான். அவனை அங்கே எதிர்பார்க்காத நோவா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். திரும்ப திரும்ப இவனவே பார்க்க வேண்டியது வருதே அப்படின்னு கடுப்பாகிறா. அவனும் நீயா எங்கே போனாலும் நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். நோவா அங்கே இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சதுலேருந்து நிக்கு சைமன் கிட்ட ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறான். போய் நோவாவை காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு அவனை அனுப்பிவிட சைமனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவன் தான் நோவாவை பயங்கரமாக லவ் பண்ணுறானே. அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட காஃபி கொடுத்த அனுப்புறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். இந்த மாதிரி நிக்கு ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்க, அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு வேணுன்ட்டே நோவா சைமன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசுறது, சதாசர்வ காலம் அவன் பின்னாடியே சுத்துறதுன்னு கொஞ்சம் கூட சளைக்காம நிக்குக்கு டஃப் கொடுக்குறா. இதனால நிக்குக்கு பொறாம வருது. அன்னைக்கு சலூன்ல ஜென்னா கூட நோவா இருக்க, அங்கே ஒரு மேகசினை பார்க்குறா. அந்த மேகசின்ல கூடிய விரைவில் நிக்கும் சோஃபியாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதா அதில் போட்டிருக்க. அதை பார்த்து நோவா இப்போ பொறாமப்படுறா. ஒரு நாள் நோவா மைக்கேலை மீட் பண்ணுறா. அப்போதான் மைக்கேலும் நிக்கோட லாஃபும் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குறாங்க, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு போக, இதை பார்த்து நோவா கவலைப்படுறா. இப்போ இந்த கதையில நம்ம எதிர்பார்க்காத வேற ஒரு ட்விஸ்ட் வருது. நோவா மூலமா பாத்ரூம்குள்ளே போன நோவா
ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறா, வாமிட் வர மாதிரி ஃபீல் பண்ணுறா, அடிவயிறெல்லாம் வலிக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நிக்கோட உண்மையான அம்மா அவனை வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க அழுகையோட ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையாக சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு அரிய வகை கேன்சர் நோய் வந்திருக்கிறதாகவும், நான் கூடிய விரைவில் இறந்துருவேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் உன் தங்கச்சி மேகியை நீதான்ப்பா பார்த்துக்கணும், உன்னை விட்டா அவளுக்கு யாரும் இல்லை, பார்த்துக்குவியா ப்ளீஸ் அப்படின்னு கண்ணீர் விட்டு கேட்க, அம்மாவோட நிலைமையை பார்த்து நிக்கும் ரொம்ப சங்கடப்படுறான். கண்டிப்பாக நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறான். மேகியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்ன நோவா கிட்ட, ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நைட் என் கூட இரு, நான் மனசளவில் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நோவாவும் அன்னைக்கு நைட் அவன் கூட தங்குறா. மறுநாள் காலையில் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நோவாவை காணோம். அப்போ தான் மேகியும் நோவா காலையிலேயே கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்கிறா. நோவா எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஏன்னா அடிக்கடி அவளுக்கு தலை சுற்றுது, வாமிட் வருது இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக செக்கப்புக்கு வந்திருக்கிறா. அப்போ தான் டாக்டரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறாங்க. அதாவது நோவா 4 மாதம் ப்ரெக்னென்ட்டு, அவள் கர்ப்பப்பை இருக்கிற கண்டிஷனுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டு நோவாக்கு தலையே சுற்றுது. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த மைக்கேல் என்ன ஏதுங்கிறத ஒட்டு கேட்டுறான். அதனால் டாக்டர் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் திருடுத்தனமாக அவங்க சிஸ்டத்தில் நோவாவோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். நோவா நேராக ஜென்னாவோட வீட்டுக்கு தான் வர்றா. வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டான விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்லவும், நீ முதல்ல நிக்குகிட்ட இந்த உண்மையை சொல்லு அப்படின்னு ஜென்னா சொல்கிறா. ஆனால் நோவாக்கு அது உடன்பாடு இல்லை. நான் கிளம்புறேன் அப்படின்னு நோவா கிளம்ப, உன்னோட உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம், என் கூடவே இரு, உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்க வைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் லயன் கிட்ட வந்து, நம்மளுக்கு கல்யாணமான அன்னைக்கு நம்ம ஹனிமூன் கொண்டாடணுமோ இல்லையோ தெரியாது, நிக்கும் நோவாவும் ஹனிமூன் கொண்டாடி இப்போ நோவா பிரெக்னெண்ட்டாக இருக்கா, எப்போ எனக்கு நீ குழந்தைய கொடுக்க போற அப்படின்னு ஜென்னா அவங்க கூட செல்லமாக சண்டைக்கு போறா. இந்த சமயத்தில் அந்த மைக்கேல் என்ன பண்ணுறான்னு பாருங்க. நோவா பற்றின ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டானா சோஃபியாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். அவளும் வர்றா. வந்ததும் சோஃபியா கிட்ட நோவாவோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காமிச்சு, இதோ பாரு, உங்கள் லாஃபும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்ருக்கு, நான் நோவா கூட ஒரு நாள் உறவில் இருந்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிக்கு அவன் லாஃபிம் மூலமாக எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்ருக்கான். இப்போ உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது, நிக்கோட ஃப்யூச்சரே போயிடும், உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சோஃபியாவை மிரட்டுறான். இந்த சீனில் நிக்கோட கம்பெனியும் சைமனோட கம்பெனியும் அஃபிஷியலாக மெர்ஜர் ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி வச்சுருக்காங்க. நோவாவும் அந்த பார்ட்டியில் இருக்கா, சோஃபியாவும் இருக்கா. அப்போ தான் சோஃபியா நோவா கிட்ட, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் மைக்கேல் மூலமாக எனக்கு தெரிஞ்சுது, இப்போதைக்கு நிக்குகிட்ட நீ இதை பற்றி சொல்லிக்க வேண்டாம், முதல்ல உன் உடம்பை பார்த்துக்கோ, சரியான சமயம் பார்த்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை நிக்குகிட்ட பக்குவமாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறா. அந்த சோஃபியா நல்ல பொண்ணாக தான் தெரியுது. ஆக்சுவலாக நோவா ஜிம்பாப்வே நாட்டில் இருக்கிற அவள் அத்தை வீட்டுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கா. ஏன்னா இங்கே இருந்தால் இந்த மைக்கேல் மூலமாக இந்த விஷயம் தெரிஞ்சு நிக்கோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் யாருக்கும் தெரியாமல் அந்த ஊருக்கு போய் குழந்தை பெற்றுக்கிறதா சோஃபியா கிட்ட சொல்கிறா. பார்ட்டியில் நோவா ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்த நிக்கு, நீ தனியாக போக வேண்டாம், நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவளை அணைச்சி ஆறுதலாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்போ தான் நோவாவும், நீ உன்னோட கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணு நிக்கு, நீ இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஆளாக வரணும், உனக்கு ஏற்ற ஜோடி அந்த சோஃபியா தான் அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறா. பேசிகிட்டு இருக்கவே அவளுக்கு கண்ணெல்லாம் சுற்றுது, மயக்கமாயிடுறா. உடனடியாக அவளை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த சீன்லேயே ஃபியூனரலை காமிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நம்மளுக்கே திக்குன்னு இருக்கு. நல்ல வேளை நோவாக்கு எதுவும் ஆகலை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நிக்கோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த ஃபியூனரல் தான் இப்போ நடக்குது. ஏனோ நிக்குக்கு அன்னைக்கு மனசே சரியில்லை. அவனும் சோஃபியாவும் உறவில் இருக்காங்க. ஒரு விருப்பமே இல்லாமல் தான் அவன் கூட உறவில் ஈடுபடுறான். இதை புரிஞ்சுக்கிட்ட சோஃபியா, உன்னை கஷ்டப்படுத்தி என்னை சந்தோஷப்படுத்த வேண்டாம் அப்படின்னு பெட்லேருந்து எந்திரிச்சுக்கிறா. அப்போ தான் நிக்கும், நம்மளோட இந்த போலி உறவை முறிச்சுக்கலாம் சோஃபியா, நானும் நீயோ ஒருத்தர் உண்மையாக காதலிச்சுக்கல, நம்ம கம்பெனியோட பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம காதலர்களாக நடிக்கிறோம், இதுக்கு மேலேயும் நம்ம அதை தொடர வேண்டாம், அதை முறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதும் சோஃபியா கோவப்படுறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஐடியா கொடுத்தவனே அவன் தான்.
என்ன நீ நினச்சா ஒன்று பேசுகிற, நினச்சா ஒன்று பண்ணுற, உனக்கு மற்றவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி கவலையே இல்லையா? உன்ன மாதிரியான ஒரு செல்ஃபிஷ் ஆனவனை நான் பார்த்ததே இல்லை. நீ ரொம்ப அரகண்ட்டு, காட்டு மிராண்டி. நம்ம கம்பெனி எம்ப்ளாயீஸாக எத்தனை பேர்த்து வேலையை விட்டு தூக்குன. இந்த வேலையை நம்பி இருக்கிற குடும்பம் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சியா? நீ சம்பாதிக்கிறத மட்டும்தான் நான் பார்க்குற. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லாக கல்யாணமே பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு பொறிஞ்சு தள்ளுறா. அவ கோபத்தில் படபடபடன்னு வெடிக்க அப்போதான் நோவாவோட பேச்சு வருது. அவ ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கா. இந்த சமயத்தில் தான் உன்னோட சப்போர்ட் அவளுக்கு தேவை. உடனடியாக போய் நோவாவை பாரு அப்படின்னு சொல்ல நெகிழ்ந்து போன நிக்கு சோஃபியாவோட கையை பிடிச்சி அவளுக்கு நன்றி சொல்கிறான். உன்ன மாதிரி ஒரு பெருந்தன்மையான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்னோட தப்புகளை சுட்டி காட்டி என் மனக்கண்ணை திறந்து வச்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போகிறான். வர்ற வழியிலேயே நிக்கு அந்த சைமனுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ தான் சைமனும் நோவா என்கிட்ட இருந்து பிரேக்கப் பண்ணிட்டா, நான் அதனால் இந்த நாட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல அந்த சமயத்தில் நிக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் கொடுக்குறான். அதாவது அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கியிருப்பான் இல்லையா, இப்போ அவங்க எல்லாத்தையும் திரும்ப வேலைக்கு எடுக்க போகிறதா சொல்கிறான். இங்கே ஹாஸ்பிட்டலில் மைக்கேல் மேலே ஒரு என்கொயரி நடந்துச்சு இல்லையா, அந்த என்கொயரியோட ஃபைனல் ரிசல்ட் வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைக்கேல் அவங்க பேஷண்ட்டு கூட தப்பாக நடந்துக்கிட்டது உறுதியாயிடுச்சு. அதனால் உடனடியாக அவனை வேலை விட்டு தூக்குறதாகவும் இனி அவன் அந்த மெடிக்கல் ஃபீல்ட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வந்திருக்க. அதை கேட்டதும் மைக்கேல் பயங்கரமாக கோபப்படுறான், ஆத்திரப்படுறான், ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் ஆயிடுறான். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் வேற எந்த டாக்டரும் என்னை பார்க்கக்கூடாது, மைக்கேல் தான் என்னை செக் பண்ணணும் அப்படின்னு அடம்பிடிச்சு உட்காந்துருக்கா. யாருன்னு வந்து பார்த்தா அது அந்த பிரயா, நிக்கோட ஃபஸ்ட்டு லவ்வர், ஸ்கூல் டேஸில் படித்த போது அவ. அதே சமயத்தில் இங்கே நோவா அவள் அத்தை கூட வாழ்கிறதுக்காக ஜிம்பாவே கிளம்புற சமயத்தில் நிக்கு வேகமாக வந்து அவளை தடுத்துட்றான். அவன் வர்றதை பார்த்த உடனே நோவா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அந்த வயிறு காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு ஒரு பேகை வச்சு மறைச்சிக்கிறா. ஆனால் அவள் பக்கத்தில் வந்த நிக்கும், என்னை மன்னிச்சிரு நோவா, நான் பண்ணினதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம 2 பேர் தான் இனி லைஃப் லாங் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு ஆனந்தப்பட்ட நோவா 2 பேர் இல்லை 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வைத்த மறைச்சிருந்த பேகை விளக்க அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்து நிக்கு அதிர்ச்சி அடைகிறான். அப்பவும் பாருங்க, இது அவனோட குழந்தைன்னு அவனுக்கு புரியல. இது யார், அந்த மைக்கேலோட குழந்தையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டாடா, நீயும் உன் சந்தேக புத்தியும் அப்படின்னு கோவிச்சுட்டு நோவா கார் எடுத்துட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி போக அங்கிருந்த லயனும் ஜென்னாவும், டே அது உன் குழந்தைடா, எங்கள் கல்யாணத்துக்கு வந்த நீங்கள் 2 பேரும் போட்ட ஆட்டத்தில் பிறக்க போகிற குழந்தடா அப்படின்னு சொல்ல, ஐயோ மச்சி தப்பு பண்ணிட்டேன்டா, வாடா சீக்கிரம் அவளை போய் துரத்தி பிடிக்கலாம் அப்படின்னு இவங்க கார் எடுத்துட்டு அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நோவா நிக்கவோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவ, அவளை துரத்தி பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியாக இல்லை. எப்படியோ தம் கட்டி அவளை பிடிச்சிட்றான் நிக்கு. நான் பேசினதுக்கெல்லாம் சாரி, இனி உன் மனசு புண்படுற மாதிரி நான் பேசவே மாட்டேன், நம்ம 2 பேரும் உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அந்த சமயத்தில் வீட்டு வாசல்லையே ஒருத்தன் பைக்கில் ஹெல்மெட் போட்டுட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நிக்கு கார்ல இருந்து கீழே இறங்கவும் இந்த பைக்கில் இருக்கிற அந்த மர்ம ஆசாமி ஹெல்மெட்டை கழட்டுறான். அப்பதான் தெரியுது நிக்கு வேலையை விட்டு தூக்கியிருப்பான் இல்லையா, அந்த போராட்டத்திலையும் கூட இவங்க அப்பாவை கல்லெறிஞ்சு செக்யூரிட்டி கிட்ட அடி வாங்கியிருப்பானே அவன் தான் இது. நிக்கு திருந்திட்டான் அப்படிங்கிறது தெரியாத அவனும், உன்னை கொல்றதுக்காகத்தாண்டா இவ்வளவு நாளா சமயம் பார்த்து காத்திருந்தேன், இன்னைக்கு என்கிட்ட சிக்குனியான்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து நிக்கோட அடி வயிற்றுலேயே புல்லட்டை இறக்கிடுறான். அப்படியே நிக்கு மல்லாந்து உழுக ஐயோன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து நோவா அவனை தூக்கி பிடிக்கிறா. ரத்த வெள்ளத்தில் கீழே சரிஞ்சு கிடந்த நிக்கு அவன் பாக்கெட்ல இருந்து நோவா கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்டை எடுக்க ட்ரை பண்ணுறான். அவனால் அதை எடுத்து கொடுக்க முடியல. அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆயிடுறான். அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ பல மாதங்களுக்கு அப்புறமா நிக்கு கண்ணை முழிக்கிறான். அவன் பக்கத்தில் வந்த நோவா 10 மாசமாக கோமாவில் இருந்து இன்னைக்கு தான் நீ கண்ணு முழிச்சிருக்க அப்படின்னு அவனை கட்டி பிடிக்கிறா. பக்கத்தில் இருந்த நோவா அம்மாவும் நிக்கோட அப்பாவும் அவன் கண்ணு முழிச்சதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான், ஆல்ரெடி நோவாக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு. நோவாக்கு கொடுக்கறதுக்காக நிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பான் இல்லையா, அந்த கிஃப்டை எடுத்து இப்போ நோவாக்கு கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஹார்ட் சிம்பிள் செயின் இருக்கு. என்னோட இதயத்தவே நான் உனக்கு கொடுக்குறேன், இனிமேல் நான் ஒரு நல்ல கணவனா நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பனா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் அவன் ரொம்ப நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்ததால ரொம்ப வீக்காக இருந்திருக்கான். அப்படியே தூங்கி போயிடுறான். அவனுக்கு ஏதாவது ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போறா நோவா. அந்த சமயத்தில் கண்ணு முழிச்ச நிக்கு பக்கத்தில் குழந்தை இல்லாத பார்க்குறான். அங்கே வர்றா அந்த பிரயா. சட்டுன்னு அவ தான் அந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்கா. என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு, என் வாழ்க்கையே அழிச்சிட்டு இத்தனை வருஷமா என்னை இருட்டில் உட்கார வச்சையில
இனி என்னோட டேர்ன். நான் பட்ட கஷ்டமெல்லாம் என்னங்கிறது உனக்கு நான் திருப்பி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒளியே கிடையாது, நிரந்தரமாக இருட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓட ட்ரை பண்ண நிக்கால எந்திரிக்கும் கூட முடியல. நல்ல வேலையாக அங்கே இருக்கிற அலாரத்தை ப்ரெஸ் பண்ண சத்தத்தை கேட்டு நோவா ஓடி வர்றா. ஓடி வந்த நோவாவை பின்னாடி இருந்து அந்த மைக்கேல் இருக்கானில்ல, அவன் அவளை பிடிக்க மைக்கேலும் பிரையாவும் பிளான் பண்ணி இவங்களை தீர்த்து கட்டணும்னு தான் இப்போ உள்ளே வந்திருக்காங்க. அவனை எட்டி ஒரே உதச்சு கீழே தள்ளி விட்டுட்டு நோவா வேகமாக மேலே பெட்ரூமுக்கு வந்தா. அங்கே பிரையா குழந்தைய வச்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் மிரட்டிட்டு இருக்கா. பக்கத்தில் வந்தேன்னா இது குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுருவேன் அப்படிங்கிறா. அந்த பச்சை குழந்தைய ஒன்றும் பண்ணாது, அது எந்த பாவம் அறியாதது, தப்பு செஞ்சதெல்லாம் நான் தான், என்ன வேணா கொன்னுக்க அப்படின்னு கதறான். ஆனால் பிரையா எதையும் காதில் போட்டுக்கிற மூடில் இல்லை. நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ உயிரோடு இருந்து எல்லா கொடுமையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவள் ஓட நிக்கால எந்திரிச்சும் கூட வர முடியல. நோவா தான் பிரையாவை துரத்திட்டு ஓடுறா. அந்த சமயத்தில் நோவாவோட நாய் இருக்கு, அது பேர் தாரு. அது பிரையாவை பார்த்து குறைக்க நாய் எங்கே நம்மளை கடிச்சிருமோன்னு பிரையா பயத்தில் அங்கே நிற்க, இதை பார்த்து நோவா, அந்த நாய் உன்னை ஒன்றும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், குழந்தைய மட்டும் என் கையில் கொடுத்துரு, அதை கையில் கொடுத்துட்டீங்கன்னா உன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் பிரையா முதல்ல அந்த நாயை இங்கிருந்து போ சொல்லு அப்படின்னு கத்த ஒரு வழியாக நோவாவும் அந்த நாயை அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறா. அதே சமயத்தில் மாடியில் நிக்க நோக்கி மைக்கேல் ஓடுறான். அவன் கதையை இதோட முடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனால் மைக்கேலை பார்த்த தாரு அவனை துரத்திட்டே மேலே ரூமுக்கு போக தன்னோட எஜமான கொல்ல வந்தவனை அவன் மேலே பாய அதுக்கு பயந்துட்டு பின்னாடி போன மைக்கேலு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு மாடியிலிருந்து கீழே விழுகிறான். இந்த சத்தத்தை கேட்டு ஒரு செகண்டு பிரையா டிஸ்ட்ராக்ட் ஆக அந்த சமயத்தில் பிரையா கிட்ட இருந்து குழந்தைய பிடுங்கின நோவா பிரையாவுக்கு ஓங்கி ஒரு அப்பு வைக்க அப்படியே அவள் ஃப்ளாட் ஆகி கீழே விழுகிறா. அடுத்த சீன்லேயே போலீஸ் வந்து இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நிக்கும் நோவாவும் கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க உறுதியான காதலை பார்த்து அவங்க பெற்றவங்களே மனசு மாறி அவங்க பிரிஞ்சு இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்துறாங்க. அப்புறம் என்ன, சண்டை கட்டிக்கிட்டாலே சதாசர்வ காலமும் சம்பவம் பண்ணுவாங்க. இப்போ கல்யாணம் வேற பண்ணிட்டாங்க. குழந்தைய பாட்டி கையில் விட்டுட்டு 2 புதுமண தம்பதிகளும் சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் இந்த 3 பார்ட்டும் சேர்ந்து ஒரே வீடியோவாக வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.